இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சைபர் தாக்குதலினால் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் செயலாக்கத்தில் பாதிப்பா? கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIAவில் மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதலினால் விமான நிலையத்தின் செயலாக்கங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுவதை அந்த பிரதான விமான நிலையத்தை வழிநடத்தி வரும் MAHB எனப்படும் மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் இன்று மறுத்துள்ளது. KLIA விமான சேவைகளில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. விமானம் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் பயணிகள் அவதிக்குள்ளானதாக எந்த ஒரு சம்பவமும் நிகழவில்லை என்று மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட்டின் தொடர்புத்துறை தலைமை நிர்வாகி ஷுக்ரின்மா தெரிவித்தார். விமான புறப்பாடு மற்றும் விமானம் தரையிறங்குதல் உட்பட விமான நிலையத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் சுமூகமாக நடைபெற்று வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுக்ரின்மா குறிப்பிட்டார். KLIA விமான நிலையத்தின் கணினி வலையமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு ஆகியவற்றின் கணினி சாதனங்களை இலக்காக கொண்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இணைய தாக்குதல் எனப்படும் சைபர் தாக்குதல் நடந்து இருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் சுக்ரின்மா பதிலளித்தார். இந்த சைபர் தாக்குதலினால் விமான சேவைகளில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவதை அவர் வன்மையாக மறுத்தார். அமெரிக்காவிடமிருந்து மலேசிய விமான நிறுவனமான மலேசிய ஏர்லைன்ஸ் 30 போயிங் விமானங்களை வாங்குவதில் குறிப்பிட்ட நலன் சார்ந்த அம்சங்கள் மேலோங்கி இருப்பதாக கூறப்படுவதை நிதி அமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது காமில் அப்துல் மோனும் வன்மையாக மறுத்துள்ளார். எனினும் போயிங் விமானங்கள் கொள்முதல் ஒப்பந்தமானது நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டி மற்றும் நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே அமெரிக்காவிடம் இருந்து போயிங் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்திப்பு ஒன்றை நடத்துவதற்கான ஏற்பாட்டை செய்வதற்கு அமெரிக்காவிற்கான முன்னாள் மலேசிய தூதர் டத்தோஸ்ரீ நஸ்ரி அப்துல் அசீஸ் தவறியதைத் தொடர்ந்து போயிங் விமான கொள்முதல் வாயிலாக அமெரிக்க அதிபரை சந்திப்பதற்கு அன்வார் நோக்கம் கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். இதன் தொடர்பில் விளக்கம் அளிக்கையில் முகமது காமில் மேற்கண்ட விளக்கத்தை தந்துள்ளார். அடுத்த வாரம் கொண்டாடப்படவிருக்கும் ஹரிராயா பெருநாளின் போது ஸ்லாங்கூர் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 16 லட்சம் வாகனங்கள் நுழையும் மற்றும் வெளியேறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார். வாகனங்களின் போக்குவரத்து சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு கடந்த மார்ச் 23ஆம் தேதி முதல் எதிர்வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை ஓப்ஸ் லஞ்சார் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வாகனங்கள் அதிகமான போக்குவரத்து நெரிசலுக்கு இலக்காகும் பகுதிகளில் போக்குவரத்து சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டத்தோ ஹுசேன் தெரிவித்தார். 19 வயது இளைஞர் ஒருவர் 8வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். இச்சம்பவம் நேற்று காலை 10:34 மணியளவில் கோலாலம்பூர் கப்போங் ஜலான் விஸ்தா முத்தியாரா ஒன்றில் உள்ள ஒரு கொண்டோமினியம் வீடு அமைப்பு பகுதியில் நிகழ்ந்தது. பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஹ்மத் சுகார்னோ ஜஹாரி தெரிவித்தார். உயிரிழந்த இளைஞர் அந்த வீடமைப்பு பகுதியை சேர்ந்தவர் என்றும் தனது தந்தைக்கு உதவியாக நீர்க்குழாய் பழுது பார்க்கும் பிளம்பர் வேலை செய்து வந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்விளைஞரின் இறப்பு திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக ACP அஹ்மத் சுகார்னோ குறிப்பிட்டார். டாயாக் இனத்தை சேர்ந்த விற்பனை பணிப்பெண் ஒருவர் வாடிக்கையாளருடனான அலுவலின் போது அந்த பெண்மணியை இனத்துவேச தன்மையில் கடுமையாக திட்டியதுடன் கைவிலங்கிடப்படும் என்று ஆடவர் ஒருவர் மிரட்டியது தொடர்பில் அரசு மலேசிய போலீஸ் படை விரைந்து விசாரணை செய்ய வேண்டும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டகாங் கேட்டுக்கொண்டுள்ளார். சம்பந்தப்பட்ட ஆடவர் டாயாக் பெண்மணியை மிரட்டும் காட்சியை கொண்ட காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து அமைச்சர் ஏரன் அகோ டகாங் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்.
அண்மையில் ஷா ஆலம் சென்ட்ரல் ஐசிடியில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த சம்பவத்தில் டாயாக் பெண்ணை மிரட்டிய நபர் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டதுடன் நாம் நேசிக்கும் ருக்குன் நகாரா கோட்பாட்டிற்கு முரணாக செயல்பட்டுள்ளார் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். மலேசியா போன்ற பல்லின மக்களை கொண்ட சர்வசமய நாட்டில் இதுபோன்ற இழிவான இனத்துவேச செயல்கள் நிகழ்வது அனுமதிக்கப்படக்கூடாது என்பதையும் அமைச்சர் ஏரன் அகோ டகாங் வலியுறுத்தினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பட்டாலிஞ்சயா கொத்தாடாமான்சாராவில் உள்ள ஒரு நகை கடையில் துப்பாக்கி முனையில் 20 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை சாட்சிகள் உட்பட 12 தனிநபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த அன்று மாலை 4:56 மணியளவில் பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து போலீசார் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட கொள்ளையன் கண்ணாடி பேழைகளில் வைக்கப்பட்டு இருந்த 20 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள 6 அடுக்கு நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு காரில் தப்பி சென்றுள்ளான் என்பது புலன் விசாரணையில் தெரியவந்துள்ளது. எனினும் சம்பந்தப்பட்ட சந்தேக பேர் வழி ஹுலுஸ்லாங்கூர் புக்கிட் பெருந்தோங் வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டான். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று டத்து ஹுசேன் குறிப்பிட்டார். துப்பாக்கி முனையில் இந்த துணிகர கொள்ளையை நடத்தியவன் ஓர் உதவி போலீஸ்காரர் என்பது தெரியவந்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். காருடன் பிக்கப் லாரி ஒன்று எதிரும் புதிருமாக மோதியதில் 37 வயது லாரி ஓட்டுநர் உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று இரவு 8:15 மணியளவில் பாடிக்சன் ஜலான் ஸ்பிரிங் ஹில் சாலையில் நிகழ்ந்தது. லாரியின் இடிபாடுகளுக்கு மத்தியில் கடும் காயங்களுக்கு ஆளான அந்த லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக பாடிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் மஸ்லான் உடீன் தெரிவித்தார். அந்த பிக்கப் லாரி ஓட்டுநர் லுக்கூட்டிலிருந்து ஸ்பிரிங்ஹீலை நோக்கி வந்து கொண்டிருந்த போது எதிர் திசையில் 28 வயது நபர் செலுத்திய காரில் லாரி மோதியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.